அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜிடிஆர்பி கடைசி வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்ப நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. இதுதான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இத பத்தி தான் நம்ம இந்த காணொளில பார்க்க போறோம். ஸோ இந்த காணொளி எதுக்காகன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நம்ம எல்லாரும் பிஜிடிஆர்பி படிச்சுட்டு இருப்போம். ஆனா படிக்கும்போது நமக்கு ஒரு சில அ லோவா ஃபீல் ஆகும். ஒரு சில தோய்வு நமக்கு ஏற்படும். ஸோ அந்த தோய்வு ஏற்படும்போது, கண்டிப்பா நமக்கு இந்த மாரி மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வரும். ஸோ மோட்டிவேஷன் வீடியோ என்பது எல்லாரும் போடுவாங்க. ஆனா ஜெயிச்சவர்கள், அந்த பர்ட்டிகுலர் துறையில ஜெயிச்சவங்க மோட்டிவேஷன் வீடியோ போட்டா தான், நமக்கு இன்னும் நமக்கு மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ எப்படி நான் பாஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதேமாரி நீங்களும் பாஸ் ஆகணும். ஸோ இந்த பையனே பாஸ் ஆகும்போது ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு இந்த காணொளிய பார்க்கும்போது உங்களுக்கு தோணணும். ஸோ அதுக்காக தான் இந்த காணொளி. ஸோ இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு கண்டிப்பா 4 மணி நேரம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணியே ஆகணும். ஸோ காலையில 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம். ஸோ நம்ம வேலைக்கு போனோம்னா, கண்டிப்பா இந்த 4 மணி நேரம் ப்ரிப்பரேஷன் ரெகுலரா இருக்கணும், கன்சிஸ்டன்ஸா இருக்கணும். சரி வேலைக்கு போல, நம்ம வீட்ல உட்காந்து படிச்சுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நம்ம படிக்கணும். 8 மணி நேரம் நம்ம படிச்சா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ படிப்பது எப்படி? ஸோ சும்மா நம்ம புக் எடுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டே படிச்சுட்டே இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம புக் எடுத்தா நம்ம கொஞ்சம் ஹிண்ட்ஸ் நோட் எடுக்கணும். ஸோ அந்த ஹிண்ட்ஸ் நோட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடைசி 10 நாள் ரிவிஷனுக்கு அந்த ஹிண்ட்ஸ் நோட் மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும் தவிர, உங்களுடைய புக்கோ இல்ல மெட்டீரியலோ நீங்க பயன்படுத்தவே கூடாது. ஸோ அந்த மாரி நீங்க ஹிண்ட்ஸ் நோட் எடுக்கணும். ஸோ யூனிட் வைஸா நீங்க படிக்கும்போது, இல்ல யூனிட் வைஸா நீங்க ஏதாவது வீடியோ பார்க்கும்போது, உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஸோ அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா நீங்க பார்த்தீங்கன்னா, ஹிண்ட்ஸ் நோட் எடுத்து வச்சுக்கணும். அந்த ஹிண்ட்ஸ் நோட் எழுதும்போதே நம்ம என்ன நெனச்சு எழுதணும்னா, இதுதான் நம்மளுடைய கடைசி ரிவிஷன். ஸோ இந்த கடைசி ரிவிஷனுக்கு நம்ம இந்த ஹிண்ட்ஸ் நோட்ஸ் தான் நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ அந்த மாரி நம்ம நெனச்சோம்னா, கண்டிப்பா அந்த ஹிண்ட்ஸ் நோட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கரெக்ட்டா தரமா நம்ம எழுதுவோம். ஸோ இல்ல சும்மா ரஃப்பா நம்ம கிறுக்கி விட்டோம்னா, நம்ம கடைசி நேரத்தில நம்ம ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு அது புரியாது. ஸோ அதனால ஹிண்ட்ஸ் நோட் எடுக்கும்போது கேர்ஃபுல்லா எடுங்க. ஸோ கண்டிப்பா ஹிண்ட்ஸ் நோட் நமக்கு தேவை. ஏன்னா கடைசி 10 நாள் ரிவிஷனுக்கு. ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய ரிவிஷன் நம்மளுடைய படிக்கும்போது எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணணும்னா, சைக்காலஜியும், ஜிகேயும் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணி படிச்சே ஆகணும். ஸோ வெறும் நம்ம மேஜர மட்டும் நம்ம படிச்சுட்டே இருந்தா போதாது. ஸோ சைக்காலஜியும், ஜிகேயும் நம்ம ஆட் பண்ணணும். இது 2வது. 3வது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் படிச்சாலும், அத பத்தி நம்ம என்ன பண்ணணும்னா, எம்சிக்யூஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா, டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ அந்த டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும் தான், நம்மளுடைய லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரியும். நீங்க வாரத்துல 1 நாள் ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. இல்ல 2 நாள் விட்டு 1 நாள் ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்தலாம். உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஃபுல் டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்ப ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் நம்மளுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு. இப்போ 100 மார்க் நீங்க டெஸ்ட் எழுதுனீங்கன்னா, நம்மளால ஒரு 60, 70 வாங்க முடியுதா? அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படி வாங்க முடியலன்னா, கண்டிப்பா நீங்க எதுல லேக் ஆவுறீங்க? எந்த கொஸ்டின் உங்களுக்கு லேக் ஆகுது? எந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியாம இருக்கு? அந்த கொஸ்டின் எந்த யூனிட்ல வருது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த யூனிட்ட மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி நம்ம பண்ணா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். சரி சார் நம்ம கொஸ்டின் பேப்பர் எங்கேருந்து போய் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது, ஒரு லெவல் அதிகமான எக்ஸாம் உடைய கொஸ்டின்ஸ் தான் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்றீங்கன்னா, யுஜிசி நெட்டோடைய கொஸ்டின் பேப்பர் நீங்க ஆ பிராக்டிஸ் பண்ணா தான் நம்மளால பிஜிடிஆர்பி கிளியர் பண்ண முடியும். ஸோ அத தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, யுஜிசி நெட்டோடைய கொஸ்டின் பேப்பர பார்த்தீங்கன்னா, 2000 ப ப 14ல இருந்தே 2014 கொஸ்டின் பேப்பர்லேருந்து நான் என்ன பண்ணேன், வருஷத்துக்கு 2 வாட்டி வைப்பாங்க எக்ஸாம். ஸோ அந்த யுஜிசி நெட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி தான் என்னால 2021ல என்னால ஜெயிக்க முடிஞ்சுச்சு. ஸோ அதேமாரி நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ஒரு லெவல் ஒரு அதிகமா இருக்கிற எக்ஸாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த யுஜிசி நெட் இருக்கு, செட் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் உடைய கொஸ்டின்ஸ் பேப்பர நீங்க எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்போதான் நமக்கு கிளியரான ஒரு பிராக்டிஸ் கிடைக்கும். இல்லன்னா நமக்கு பிராக்டிஸ் கிடைக்காது. உங்ககிட்ட இருக்கிற நோட்ஸோ, இல்ல உங்ககிட்ட பிஜிடிஆர்பி லெவல்லயே நீங்க பிரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா, நம்மளால அடுத்த இந்த எக்ஸாம் நம்மளால ஜெயிக்க முடியாது. ஏன்னா 2019ல பார்த்தீங்கன்னா, நானும் அதே மாரி தான். பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் வச்சிருந்தேன். அத மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். அத மட்டும் பிராக்டிஸ் பண்ணி எனக்கு ஈஸியா இருந்துச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஈஸியா இருக்கே! அப்ப பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஈஸியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அலட்சியமா போய் நான் 2019 எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிட்டேன்.
ஸோ அந்த தப்பு நீங்க பண்ணாதீங்க. ஸோ நாம அந்த தப்பு பண்ணவே கூடாது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு லெவல் அதிகமா இருக்கிற எக்ஸாம் யுஜிசி நெட் எக்ஸாம், டிஎன் செட் எக்ஸாம், ஸோ அந்த மாரி எக்ஸாம்ஸோடைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மாரி நீங்க ரிவைஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்றது ஈஸி. நம்ம வெப்சைட்லயே நமக்கு பார்த்தீங்கன்னா, யுஜிசி நெட் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிரும். ஈஸியா டிஎன் செட் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிரும். ஸோ இந்த மாரி கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம அது பிரிண்ட் அவுட் போட்டாவது நம்ம என்ன பண்ணணும்னா, பிராக்டிஸ் பண்ணணும். ஆன்சர் கீ தனியா வச்சுக்கங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கீ செக் பண்ணுங்க. ஸோ அந்த மாரி நம்ம செக் பண்ணா மட்டும் தான் நம்மளுடைய லெவல் என்ன அளவுக்கு இருக்கு, நம்ம இன்னும் எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாமே நமக்கு புரியும். ஸோ அதனால இந்த எக்ஸாம் இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எக்ஸாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இது நம்மளுடைய லைஃப் டிசைட் பண்ற எக்ஸாம். வெறும் பாஸா ஃபெயிலா மட்டும் டிசைட் பண்ற எக்ஸாம் கிடையாது. இது நம்மளுடைய வாழ்க்கையே திருப்பி போடுற ஒரு எக்ஸாம். ஜெயிச்சீங்கன்னா வாழ்க்கையே மாறும். அதே நீங்க தோல்வி அடைந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கும் வாழ்க்கை மாறிரும். ஸோ அதனால நீங்க நினைச்சு பாருங்க. இந்த எக்ஸாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால இந்த எக்ஸாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த எக்ஸாம்ல வெற்றி பெற்று நீங்களும் அரசு பள்ளிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி, கண்டிப்பா இந்த மாரி மோட்டிவேஷன் வீடியோ நான் அதிகமா போடுறேன். நீங்களும் யாரெல்லாம் புதுசா பார்த்துருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஜிகே மெட்டீரியல்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன். டெலிகிராம் லிங்க்கு. அதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜிகே மெட்டீரியல்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் 99 தான். அதே மாரி எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல். ஸோ யாருக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் வெளில போய் உங்களால் ரூ. 20,000 கொடுத்து வாங்க முடியலையோ, இப்போ வெளில பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் ஏற்றிட்டாங்க. ரூ. 20,000 25,000 சொல்லி விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக் மெட்டீரியல் ஃபுல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 10 யூனிட் கவர் உண்டான மெட்டீரியல், எம்சிக்யூஸ், ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, இது எல்லாமே ஒரு பேக்கேஜாகவே ஜஸ்ட் 599க்கே நம்ம கொடுக்குறோம். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ணி உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் நோட் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்கனாமிக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.